தமிழ்நாட்டை நோக்கி வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்து வருவது அதிகரித்துள்ளது. சென்னை சிவானந்தா சாலையில் கூவம் நதியில் வெளிநாட்டு பறவைகள் குவிந்துள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், விவரங்கள். வட இந்தியாவில் குளிர் அதிகமாக நிலவி வருவதால் சென்னையை நோக்கி பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் மட்டுமல்லாது அரிய வகையிலான அந்த பறவைகள் சென்னையை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கொக்கு, அதே போன்று வெள்ளை கொக்கு, சாம்பல் நிற பெரிய கொக்குகள் என பல்வேறு வகையான அந்த பறவைகள் சென்னையை நோக்கி வர தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் முதல் மார்ச் மாதம் வரை குளிர்காலத்தில் இருக்கக்கூடிய நிலையில் வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பறவைகள் தமிழ்நாட்டிற்கு வரும். இந்த ஆண்டு இந்த பறவைகள் வர தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கும் வண்டலூர், போரூர், அடையாறு, கூவம் மற்றும் அதே போன்று இந்த சிவானந்தா சாலை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த ஆற்றங்கரையோர பகுதிகளில் இந்த கொக்குகள் மற்றும் வெளிநாட்டு பறவைகள் வருகை தந்து இருப்பிடங்களுக்கு வசிக்கக்கூடிய ஒரு நிலையும், அதே போன்று அங்கு இரைகளை தேடுவதற்காகவும் பல நாட்கள் இங்கேயே தங்கி அதனுடைய இரைகளை உட்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இருப்பதனால் இந்த ஆற்றங்கரையோர பகுதிகள் இந்த பறவைகளால், வெளிநாட்டு பறவைகளினால் சூழ்ந்திருப்பதனால் ஒரு அழகான ஒரு காட்சி, ரம்மியமான ஒரு காட்சியாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இதனை கடந்து செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் சிறிது நேரம் நின்று பார்வையிட்டு ரசித்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளும் தொடர்ந்து இருந்து வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.